மீனம் ராசி தன்னோட கஷ்டத்தையும் தன்னோட கண்ணீரையும் அதாவது கடுகளவுக்கு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பீங்க. இதனாலேயே மற்றவங்க எல்லாருக்குமே கடகமா அப்பப்பா இவங்க சூப்பராக இருக்காங்கப்பா, இவங்களுக்கு என்ன குறைச்ச, அவனுக்கு என்ன குறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இப்படியே காசு பணமெல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க. வந்து பாருங்கப்பா, சொத்து கூட வழி இல்லாமல் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிட்டு போனால் கூட நீங்கள்லாம் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே இதை வாங்குவீங்க, நீங்கள்லாம் இங்கே வரலாமா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பில்டப் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஏன் இல்லை ஏன்னு கேட்கக்கூடிய ஒரு அளவுக்கு தான் இவங்கக்கிட்ட இருக்கும். கேட்பார் மேய்ப்பார் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்க. ஆனால் இவங்களுக்கு பில்டப் மட்டும் ஓவராக தான் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க ஆட்கள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கும்போது இப்படி பேசி பேசி அதான் சொல்லுவாங்கள்ல, உசுப்பேத்தியோ உடம்பு ரணங்கலம் பண்ணுறதில் மீனம் ராசிக்காரர்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரியம் அப்படிங்கிறது கஷ்டமும் கண்ணீர் மட்டும்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதுவும் இல்லாமல் இந்த சனி பகவான் போட்டு உங்களை படாத பாடுபடுத்திட்டு இருந்தது பாரு 7.5 சனியில். ஏதோ மீனம் ராசிக்காரவங்க நல்லவங்களாக இருக்கிறதுனால என்னவோ தெரில, ஆனாலும் கொஞ்ச நாள் விட்டு வச்சுருக்காரு. ஏதோ உசுறு மட்டும் கொஞ்சம் மிச்சத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சியால் எப்பேற்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். ராகு யார், கேது யார், இவங்க கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஜோதிடர்களுக்கே தெரியறது கிடையாது. அதாவது ராகு கேதுக்கள், நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், இதோட எல்லாரும் முடிச்சிடுறாங்க. நீங்கள் கேரளாவெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்களில் ராகு கேதுக்களுடைய நிலை ராசி மாற்றத்தை வச்சு மட்டுமே ஜோதிடமே சொல்லி முடிச்சிருவாங்க, ஜாதகமே பார்த்து முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களுடைய அமைவு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் ராகு அப்படிங்கிறவர் விஷப்பாம்பு, கேது அப்படிங்கிறவர் விஷமற்ற ஒரு பாம்பு. அதாவது ராகு வந்துட்டு அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு, நமக்கு நிறைய கர்ம வினைகள், முன்னோர்களுடைய கர்ம வினை அப்படிங்கிறத கொடுப்பாரு. கேதுங்கிறவர் பற்றற்ற ஒரு தன்மையை கொடுப்பாரு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஞாயிறுக்கு சூரியன், திங்களுக்கு சந்திரன், செவ்வாய்க்கு செவ்வாய், புதனுக்கு புதன், வியாழனுக்கு குரு, வெள்ளிக்கு சுக்கிரன், சனிக்கு சனின்னு. அதே மாதிரி ராகு கேதுக்களுக்கு கிழமை இருக்கா ஜோசியர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லைன்னு பலர் சொல்லுவாங்க. ஆனால் இருக்குது. ஒவ்வொரு நாள்லையும் ராகு காலம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரத்தை ராகு எடுத்துப்பார். யமகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தை கேது எடுத்துப்பார். குளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தை சனி பகவானோட புத்திரன் மாந்தி எடுத்துப்பார். அந்ததொரு வகையில் இந்ததொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள்லையும் பங்கு அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்த கிரகங்களுக்கு சுய வீடு இல்லை அப்படின்னா யாரோட வீட்டில் இருக்கோ அதற்குண்டான ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறத கூடுதலாகவே கொடுப்பாங்க. இப்போது 2025 ராகு கேதுக்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கணித்து சிறப்பு தொகுப்பாக உங்களுக்கு தரேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த சர்ப்ப கிரகங்களால் உங்களுக்கு உருவாகட்டும்.
மீனம் ராசி நேயர்களே, ராகுகேது பயிற்சி 2025 பெரியதொரு கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 7.5 சனி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் உங்களுடைய சொந்த ராசிக்கே வரப்போகிறாரு. அதாவது 7.5 சனியிலேயே மிக 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 மோசமான ஒரு காலகட்டம் அப்படின்னா அது இந்த ஜென்ம சனி தான். அப்படிப்பட்ட இந்த ஜென்ம சனி வரக்கூடிய நாளில் ராகு ஜென்மத்தில் இருக்கார். நல்லதொரு வேலையாக மார்ச் 29 ஜென்ம சனி அப்படிங்கிறது வருது. ஏப்ரல் 18 ஜென்மத்தில் இருந்து ராகு விலகி போகிறாரு. சர்ப்பதோஷத்தோட பிடியில் இருந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க. ராகு விரயத்துக்கு போகிறாரு. அதனால் தப்பிச்சிட்டிங்க. இந்த ஒரு மார்ச் 29 இருந்து மே 18 வரைக்கும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்மத்திலேயே சனி, ஜென்மத்திலேயே ராகு 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய ராசியில் இருக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்கணும். சரி, ராகு விரயத்துக்கு போகிறாரு, என்ன செய்வார் அப்படின்னு நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஜென்ம ராகு உங்களை அடித்து துவைச்சி புழிஞ்சி எல்லா வேலையும் பண்ணிட்டாரு. 10 பைசா கூட காசு இல்லை, 10 ரூபா மிச்சம் பிடிச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிக்கனவாதியாக இருப்பாங்க, கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க, ரொம்ப நேர்மைசாலி. மீன் எப்படி 24 மணி நேரமும் தண்ணியில் நீந்திக்கிட்டே இருக்குது, அதே மாதிரி தான் ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க, உழைச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. ஆனால் பெருசாக ஒரு 10 ரூபா மிச்சப்படுத்தலாம் அப்படி சொல்லிட்டு குருவி சேர்க்குறாப்புல சேர்த்து ஒரு 10 ரூபா வச்சுருந்துருப்பீங்க. அது விரய சனி காலகட்டத்தில் எல்லாம் செலவாகி போயிட்டு இப்போ நான் ஜீரோவில் நிற்கிறேன் ஜோசியரே, இனிமேல் வாழ்க்கையை ஃபஸ்ட்லேருந்து தான் தொடங்கணும் போல இருக்குது ஜோசியரே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். இந்த ஜென்ம ராகு விலகி விரயத்துக்கு போயிட்டார். விரயத்துக்கு போயிட்டு சாதாரணமாக போல் குரு பார்வை அப்படிங்கிறத சிக்கிறாரு. இதான் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. நான் ஜென்ம சனி, விரய ராகு இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்த ராகு கொஞ்சம் புனிதப்பட்டு போகிறதுனால உங்களுடைய கடமைகளை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதை நான் சொல்லலாம். அதாவது ஒரு மனிதனுடைய கடமை அப்படின்னா என்ன? பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும், பிள்ளைகளை நல்லா படித்து வேலைக்கு செட்டில் பண்ணணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் முழுசாக வாழ்கிறத பார்க்கணும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேரப்பிள்ளை புத்தாச்சு, வீடு கட்டி வச்சாச்சு, பிள்ளைகளுக்கு 10 ரூபா சொத்து சேர்த்து வச்சாச்சு. இதுதான் ஒரு மனிதனோட ஒரு பெரிய கடமையாக இருக்குது. கடன் இல்லாமல் பிள்ளைங்களை எடுத்துகிட்டு போகணும். ஒரு வீடு வாங்கி வச்சுருந்தாலும், ஒரு மனம் வாங்கி வச்சுருந்தாலும் அதில் வில்லங்கம் இல்லாமல் வாங்கி வச்சுட்டு போகணும். இப்படி நினைக்கக்கூடிய ஒரு ஆளுங்க மீனம் ராசிக்காரர்கள். தன்னுடைய கடமையை பூரா நீங்கள் முடிச்சிடுவீங்க. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிஞ்சிடும். இந்த ஒரு 18 மாத காலகட்டம் இந்த ராகு கேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். 2 பெண் பிள்ளைகள் இருந்தால் கூட அடுத்தடுத்து திருமணம் அப்படிங்கிறது அமையும், நல்லதொரு வரன் அப்படிங்கிறது அமையும். அதே மாதிரி சில வீட்டில் பெண் பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போய்ட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ வேலை கிடச்சிரும். கவலைப்படாதப்பா, எல்லாமே நல்லது நடக்குது. என் பிள்ளை வேலைக்கு போயிடுச்சு, நான் படாத பாடுபட்டாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் காலம் கஷ்டத்தை கூட தாங்கிட்டு போகிறேன், ஆனால் என் பிள்ளைக்கு வந்து வேலை கிடச்சிச்சுப்பா, அப்படி போதும்பா கடவுளே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனமுருகி கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சம்பவங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும். இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஜென்ம சனி தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கணும். தேவையற்ற ஒரு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வேலை செய்யும். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராகு 12ஆம் இடத்துல இருக்கும்போது யாருக்காவது நீங்கள் நல்லது செய்ய போனீங்க அப்படின்னா அவங்க தான் உங்களை முதுகில் குட்டுவாங்க. நீங்கள் நல்லது நான் செஞ்சுருப்பீங்க, ஆனால் அவங்கள துரோகியாக பார்ப்பாங்க. அட பாவி, இவனுக்கு போயிட்டு நம்ம நல்லது செஞ்ச போகணுமே அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தேவைடா அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற அவமானங்கள் அப்படிங்கிற மாதிரி தேடி வரும். அது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா தேவையில்லாத கடன், யாருக்காவது ஜாமீன் போட்டிருப்போம், நம்ம 10 ரூபா வாங்கி கொடுக்கறது, ஒரு வேளை டீ கூட குடிச்சிருக்க மாட்டோம், இப்படி வாங்கி இங்கிட்டு கொடுத்துருப்போம், அவன் தூக்கிட்டு ஓடி போயிருப்பான், தண்டை செலவு பண்ணியிருப்பான், ஏதோ பண்ணியிருப்பான், கடன் நம்ம அடைக்கிற மாதிரி ஆகி போயிருந்திருக்கும். ஜென்மசனி காலகட்டத்தில் தேவையற்ற ஜாமீன் ஜவாப்தாரி போடாதீங்க. யாராவது 10 ரூபா உங்கள்கிட்ட கேட்டால் தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லிவிடுங்க. நாளைக்கு தரேன் அப்படின்னு ஒரு தட்டை வாங்கி தரேன் நான் அப்படி பேசிட்டு போனீங்க அப்படின்னா காசு கொடுத்து ஊசி குத்து அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். கூடுமான வரைக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி அப்படிங்கிறத யாருக்கும் ஏற்றுக்காதீங்க. இதை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னாலே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேது ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஞானகாரகன் கேது, அதை மறந்துடவே கூடாது. நாம் 6ஆம் இடத்துக்கு உண்டான ஞானம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக பிறக்கும். ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேது, அதாவது
ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய் தொடர்பாக நிறைய யோசிப்பீங்க, நிறைய படிப்பீங்க. சர்க்கரைங்கிறது ஒரு வியாதியே இல்லைப்பா, இந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி இருக்காங்கப்பா அப்படி இருந்தாங்கப்பா, இதெல்லாம் உங்களுக்கு யோசிப்பீங்க. நிறைய வைத்தியம் சார்ந்த படிப்பீங்க, தேடி தேடி புத்தகங்கள் வாங்குவீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழர் மரபு வைத்தியம், சித்த வைத்தியத்தை தேடி உங்கள் மனசில் ஐக்கும் ஊசியெல்லாம் போகிறதில்ல போடா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க. கிட்டத்தட்ட நீங்களே ஒரு வைத்தியராகிற அளவுக்கு யோசிப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி கடன் சுத்தமாக அடைச்சிடணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நல்லதொரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி எதிராளிகளை ரொம்ப சுலபமாக வெல்வீங்க. சண்டை சச்சரவுலாம் இல்லைப்பா, அங்கே வாப்பா அப்படி சொல்லிட்டு 4 பக்கமும் ஸ்கெட்சு போட்டு அருமையாக வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த விரயத்தில் ராகு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பேர் வேலையை விட்டு வெளியில் வந்துடலாம், சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. தொடங்கலாமா அப்படின்னா தொடங்கலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா விரயத்தில் ராகு இருக்கார், ஜென்மத்தில் சனி இருக்கார். அப்படிங்கும்போது நமக்கு கடன் ஆகும், அதில் கடன் இருக்க தான் செய்யும். ஆனாலும் அந்த கடனை முதலீடுகளாக மாற்றிக்கோங்க. ஒரு இடத்துல போய் போட்டுருங்க, இல்லை ஒரு சொத்து பத்து வாங்கி போடுங்க, இல்லைனா சொந்தமாக தொழில் தொடங்குங்க. பணமாக வச்சுருக்க முடியாது, நகையாக வச்சுருக்க முடியாது. பணமாக வச்சுருந்தோம் அப்படின்னா வெட்டி செலவு, நகையாக வச்சுருந்தோம் அப்படின்னா அடமானத்துக்கு போய்டும், இல்லை ஒரு நிலத்தில் போடுங்க, இல்லை ஒரு முதலீடு போட்டு தொழில் தொடங்குங்க, நல்லது ஒரு லாபகரமாக இருக்கும். இதே காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டுக்கு போகிறாரு, அர்த்தாஷ்டம குருவாக போகிறாரு. குரு வந்துட்டு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அப்படிங்கிறது கூட ராசிக்கு அதிபதி அவர். அங்கே இருந்து உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 இந்த 3 இடத்தையும் பார்ப்பார். அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய மன உளைச்சலை குறைக்கும். குரு பார்வை அங்கே விழுகிறதுனால ஜென்ம சனியால் வரக்கூடிய மன உளைச்சல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குரு ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவார். முழுசாக கட்டுப்படுத்த மாட்டார், ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவார். 10ல் குரு பார்வை விழுகுது அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்தமாக தொழில் தொடங்கணுங்களாலும் தாராளமாக தொடங்கலாம். எவ்வளோ நாள் தான் இன்னொருத்தவன்ட்ட வேலை செய்கிறது, நம்ம சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கலாம், நல்லபடியாக இருக்கலாம். 12ல் இருக்கக்கூடிய ராகு மேலேயும் குரு பார்வை விழுகுது அப்படிங்கிறனால ராகு புனிதப்பட்டு போகிறாரு. வீடு கட்டினா மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம், சுப செலவீடுகள் செய்யலாம், காது குத்தலாம், குலதெய்வ கோவில் பிரார்த்தனை செய்யலாம். வேறு ஏதாவது பிரார்த்தனை நீங்கள் வந்துட்டு வேண்டிக்கிட்டு பாக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இப்போ நிறைவேற்றலாம். இப்படி சுப காரியங்களுக்காக நிறைய செலவு அப்படிங்கிற செய்யலாம், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் ஜென்மசனி வருதே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஜென்மசனி அப்படிங்கிற ஒரு பக்கம் கதவை அடைச்சாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவை விலக்கி குரு பார்வையில் புனிதப்படுத்தி இன்னொரு கதவை கடவுள் திறந்து விடுகிறார். அதனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பெருசாக அச்சப்பட தேவையில்லை. இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலும்பிச்சை தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல்விளக்கு போடுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். மீனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.